நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் முதல் தடவை பி குருஸ் தமிழில் ரா அர்ஜுனமூர்த்தி அவர்கள் பங்கேற்கிறார். வாருங்கள், அவரை அழைப்போம். அர்ஜுனமூர்த்தி சார், நமஸ்காரம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். நேயர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் அர்ஜுனமூர்த்தி அவர்களை தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இவர் ஒரு இன்டெலெக்சுவல். நானும் அவரும் நிறைய மணிக்கணக்கா பேசுவோம். சில சமயம் எப்படி நாட்டு நிலைமை எங்க இருக்கு ஏது அப்படின்னு. அண்ட் அவர் எல்லா பார்ட்டிஸ்ல இருக்கிற எல்லா தலைவர்களையும் மிகவும் க்ளோஸாக மூவ் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்ல, சில பார்ட்டிகளை துவக்கலாமா துவக்கி நிறுத்தி அது மாதிரி செஞ்ச நபர்களோடவும் அவர் வேலை பண்ணிருக்காரு. அதனால அர்ஜுனமூர்த்தி சாருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டின் நிலைமை என்ன அப்படிங்கிறது அப்படியே he has it in his fingertips. அவர் விரல்லையே வச்சிருக்காரு எல்லாத்தையும். இன்றைய இந்த உரையாடல் மிகவும் வித்தியாசமா இருக்க போறது. ஏன்னா நாங்க தமிழகத்தை வேற மாதிரி ஒரு வேறு இதோட பார்க்க போறோம், கண்ணோட்டத்தோட பார்க்க போறோம். நீங்க இத நிச்சயமா நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. சார், முதல்ல ஒரு விஷயம் சார், அர்ஜுனமூர்த்தி சார், ஒரே ஒரு எனக்கு உங்களோட இது என்ன பேசலாம் அப்படின்னு நம்ம பேசினப்ப எனக்கு ஒரே ஒரு தாட் தான், ஒரு பொறி தட்டித்து. சில டெக்கேட்ஸ் முன்னால சுப்பிரமணிய பாரதி ஒரு பாட்டு பாடினார், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இன்னைக்கு பாரதியார் இருந்தாருன்னா தமிழனை பார்த்து என்ன சொல்லுவார்? ஒழுக்கத்துடன் இருடான்னு தான் சொல்லுவார் இனிமேலாம். ஏன்னா ஒழுக்கக்கேடு இந்த திராவிட கட்சிகளோட தொடர் முயற்சியில என்னெல்லாம் நடந்து போச்சுன்னா, வருமானம் பெருக்கிறேன்னு டாஸ்மாக பெருக்கின பிறகு ஒழுக்கக்கேடு ஜாஸ்தி ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. இப்போ அவர் ரொம்ப வேதனையப்படுவார். ஏன்னா இதே பாரதியார் தான் பெண் உரிமைகளுக்கும் பெண்ணோட பாதுகாப்புக்கும் எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காரு. அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியமானது சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப தேவையாயிருது ஒரு மனித இனத்திலே. இப்ப மனித இனம் இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டே போறது, கல்வி அறிவு ஒரு சைடு கூட்டிக்கிட்டு ஒரு சைடு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறத ஒரு நாகரிக மேம்பாடா கருதுற மாதிரி ஒரு அமைப்பு, அதாவது வெஸ்டர்னைஸ் கல்ச்சர். ஏன்னா இங்க எல்லாரும் ஆங்கிலத்தை பயின்றதுனால தங்கிலீஷ் ஜாஸ்தியா போயிடுச்சு. இந்த தங்கிலீஷ் உணர்வுகள் அதோட சேர்ந்து இப்போ ஒரு புரிதல் இல்லாம இது ஒரு மேம்பட்ட மக்களா வாழணுங்கிற ஒரு ஆசையில கீழ்மட்டத்திலேருந்து மிடில் இன்கம் குரூப் வரவங்களோ, மிடில் இன்கம் குரூப்ல இருந்து அப்பர் மிடில் இன்கம் குரூப்புக்கு பயணம் செய்யறவங்க எல்லாருமே இந்த நாகரிகத்துல ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்காங்க. எங்க எஸ்பெஷலி ஒரு தொல்காப்பியம் படைக்கப்பட்ட ஒரு மூத்த தமிழ் குடியில இது மிகப்பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இப்போ பாரதியார் வேதனைப்படுவது எதுவா இருக்குன்னா, பெண் உரிமை காட்டிலையும் பெண் பாதுகாப்புக்காண்டி போராடி செயல்படுவாருங்கிறது தான் என்னோட தீர்க்கமான எண்ணம். சார், இப்போ நீங்க அரசியல்ல நீங்க நேர்முகமா சில வருஷம் இருந்திருக்கீங்க. பட் பின்னால நிறைய பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆலோசகராகவும், நாட் ஓன்லி தட், அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய அரசியல் பயணத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுதுல இப்ப தற்போது நீங்க பாஜகல இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பல பார்ட்டிஸ்ல இருந்தீங்க. ஒரு ஒரு நீங்க யூ கேன் கோ பேக் 1960 இல்ல எப்ப நீங்க இந்த அரசியல் மக்களோட நீங்க தொடர்பு ஆரம்பிச்சீங்களோ, அப்பல இருந்து இப்ப வரலும் ஒரு ஒரு சின்ன கண்ணோட்டத்தை மாதிரி பண்ணீங்கன்னா மக்களுக்கு, ரசிகர்களுக்கு நீங்க நேம் சொல்லலாம், யாரோட நீங்க எங்க வேலை பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா அது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க யூ ஆர் நாட், அதாவது ஒரு பார்ட்டியோட இருந்த மாதிரி இல்ல, ஒரு சித்தாந்தத்தோட இணைந்து கொண்டவர் இல்ல. எப்பவுமே மக்களின் நன்மை, நாட்டின் நன்மை என்ன அப்படிங்கறத பத்தி தான் நீங்க சிந்திச்சிருக்கீங்க. அப்படிதான் நாம பேச்சு எல்லாமே எப்பவுமே அதுதான் இருந்திருக்கு. சோ உங்களுடைய பயணத்தை இப்ப வரலும் அதை ஒரு 2-3 நிமிஷத்துல சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. என்னோட பிளாஷ்பேக் கேட்டு சொல்லுங்கிறீங்க. டெஃபினட்டா ஒரு பிளாஷ்பேக் பாக்குறேன் சார். ஆமா, பிளாஷ்பேக்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உண்மையாலே நல்ல செயல்பாடெல்லாம் நடந்ததுனால ஒரு நல்ல பிளாஷ்பேக்கே கடவுள் எனக்கு இறைவனே எனக்கு அது மாதிரி ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறதுல நான் மற்ற மகிழ்ச்சி. இறைவனுக்கு இந்த இடத்துல நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். என்ன காரணம்னு நான் சொல்றேன் கேளுங்க. நான் தொழில் சார்ந்துதான் என் வாழ்க்கை போச்சு.
ஒரு சின்ன திருத்தம், என்னோட முதல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். நான் அரசியல் பயணம் என்று இந்த அரசியல் அட்டை வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, மெம்பர்ஷிப் கார்டு. இந்த மெம்பர்ஷிப் கார்டு முதல் கிடைச்சது, நான் விரும்பி ஏற்றுக்கொண்டது வந்து ஓம்காரானந்த சுவாமிஜி அவர்களோட முயற்சியில ஜே.பி. நட்டாஜி அவர்களை தலைநகர்ல சந்திச்ச பிறகு, அவர் தமிழிசை அவர்களுக்கு அந்த நேரத்துல ஸ்டேட் பிரசிடென்ட் இருந்தபோது அவங்கள்ட்ட கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு உறுப்பினர் உங்களுக்கு கண்டிப்பா வேணும், இவ்வளவு நாலேஜ் பர்சன் ஒருத்தர் நம்ம கட்சியில செயல்படும் போது நம்ம கட்சியோட வலிமை நல்லா இருக்கும், 2வது திராவிட கட்சிகளோட போராடுறதுக்கு வேணுங்கிற சித்தாந்தங்கள் சீர்திருத்தம் பண்ணக்கூடிய அமைப்பான ஒரு மனுஷனா இருக்காரு, அதனால நீங்க அவர் எடுத்துக்கணும்னு சொன்னோன்னே ஜூலை 16, 2019 தான் நான் வந்து முதல் என்னோட அரசியல் பயணம் அட்டை போட்டது அப்பதான். அதுக்கு முன்னால எனக்கு நட்பு தான். அந்த நட்பு ரீதியா பாத்தீங்கன்னா, நான் வந்து ஏடி கர்னின்னு ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி ஃபார்ம் டெல்லியில நிர்வாகப்படுத்தணும், தாஜ் மான்சிங் ஹோட்டல்ல. அப்பெல்லாம் வந்து ஐடி பார்க் எல்லாம் இல்லாதனால ஒரு செக்யூரிட்டிக்காண்டி இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நிறுவனம் செய்வாங்க. அப்போ வந்து டாக்டர் சீனிவாசன் ஒருத்தர், அவங்க சேர்பர்சனா ஜெர்மனிலேருந்து, தமிழர், நம்ம கணபதி அக்ரஹாரம் தஞ்சாவூர்ல பிறந்து வளர்ந்தவர், ஆனா அமெரிக்கன் சிட்டிசன். அவரை வந்து எனக்கு சார்ந்து சப்போர்ட் பண்றதுக்காண்டி ஏடி கார்னி நிறுவனம் வந்து அவரை இங்க இந்தியாவுக்கு அனுப்பி செயல்படுத்தணும். அதுல நாங்க 96, 7, 8 அந்த சமயத்துல 1997, 98, 99 அந்த காலகட்டத்துல தான் சாப் எனேபிள் ஆச்சு. இந்தியாவுக்கு வந்து சாப் எனேபிலிட்டி கிரியேட் ஆச்சு. அதுல எங்க ஏடி கார்னி வந்து மெக்கன்சி மெர்லிஞ்சோட மிகப்பெரிய போட்டி. அப்ப மெக்கன்சி மெர்லிஞ்சும் இந்தியாவில் மிகப்பெரிய வலிமையான இயக்கமா, வலிமையான ஆர்கனைசேஷனா இருந்தது. அது அவங்களுக்கு நிகரான போட்டி கொடுக்கக்கூடிய கம்பெனி ஏடி கார்னி உருவாக்கப்பட்டு, அது வந்து இடிஎஸ்ன்னு ஒரு எலக்ட்ரானிக் டேட்டா சிஸ்டம் கம்பெனியோட ஒரு யூனிட் ஆஃப் இடிஎஸ்ஸா இருந்த ஆர்கனைசேஷன் அது. அதுல எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அமைஞ்சதுன்னா, எனக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் ரோட் மேப், என்ன நாடு வந்து பொருளாதார வளர்ச்சியில எந்த நோக்கி உலகமயமாக்குறதுல எந்த நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத, வேர்ல்ட் இஸ் ஃபிளாட், குளோப் இஸ் ஃபிளாட், வேர்ல்ட் இஸ் ஃபிளாட்டுங்கிற தியரியில நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த நேரத்துல அதுல ஒரு பணிபுரியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, மிகப்பெரிய வாய்ப்பு. எனக்கு உலக சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் டெக்னாலஜி வளர்ச்சியை புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மில்லியனம் 2Kக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்காக இந்தியா மட்டும் இல்ல, மொத்த பொருளாதார மாற்றம் உலக அளவில் நடந்ததுக்கும் அந்த நேரத்துல அதுல செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். அதுல நாங்க பெஞ்ச் மார்க்கிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணி கெயில், ஓஎன்ஜிசி, என்டிபிசி இது மாதிரி மிகப்பெரிய பியூசி எல்லாத்துக்குமே நாங்க வந்து இந்த சாப் எனேபிலிட்டியோட பேசிக் கான்செப்ட் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு அமைஞ்சது. அதை தாண்டி மாருதி உத்தியோகில் வந்து அந்த நேரத்துல நான் வந்து முரசொலி மாறன் அவர்களோட நெருங்கிய தொடர்புல இருந்தேன். ஏன்னா அவர் வந்து டேலண்ட் சீக்கர். அவர் எப்போதுமே என்ன பண்ணுவார்னா, டேலண்டோட தன்னை அசோசியேட் பண்ணிக்கணும்னு மிகப்பெரிய விருப்பம் உள்ளவர், ஆர்வம் உள்ளவர். ஏன்னா அவர் ஒரேஷியஸ் ரீடர், எல்லாமே படிச்சுக்கணும், எல்லாமே கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம். அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஹார்வர்டுக்கு, ஆக்ஸ்போர்டு இதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு 3 வருஷ பயிற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு திராவிட சித்தாந்தம் ஆழமாக ஊறப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும், ஒரு இன்டலெக்சுவலா தன்னை பரிமளிக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு நிறைய இருந்தது. அவரோட காலகட்டத்துல திமுகவோட நிகழ்வும் நிலைப்பாடு ரொம்ப அற்புதமா இருந்தது மட்டும் இல்லாம, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் 1996 to 2002 வரைக்கும் அவங்க திமுக அரசாங்கம் செயல்படுறதுக்கு காரணமா இருந்ததுக்கு முக்கிய காரணமே முரசொலி மாறன் அவர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லணுங்கிறது ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அவர் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் நிர்வகிக்கும் போது அதுல வந்து அவர் இண்டஸ்ட்ரி மினிஸ்டரா இருந்த சமயத்துல இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் பண்ணணுங்கிற முடிவு எடுத்து, அப்ப பந்துன்னு ஒருத்தர் இருந்து அவர்கிட்ட தான் வந்து 100 crore மேல போனா அதுக்கு வேணுங்கிற அப்ரூவல் வந்து பிளானிங் கமிஷன்ல இருந்து வாங்க மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததை மாத்தி நவரத்னான்னு ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்து 9 கம்பெனிகளை வந்து இந்த இதோட டிபெண்டன்சி இல்லாம, பிளானிங் கமிஷன் டிபெண்டன்சியே இல்லாம உருவாகக்கூடிய விஷயத்துல என்னோட பங்களிப்பு, நான் ஏடி கார்னில இருந்ததுனால எங்களுக்கு வேர்ல்டு நாலேஜ் இருந்ததுனால அதை பத்தின சீரிய விஷயங்கள்லாம் என்னோட சேட் பண்ணி நிறைய விஷயங்களை உணர்ந்து அதை வந்து ஆக்கப்பூர்வமா செயல்படுத்துவார். அவர் ஒவ்வொரு நாளையும் ஒன்டே மேட்ச் என்றே சொல்லுவாரு. ஒரு நாள் மேட்ச்ல எவ்வளவு ரன் ரேட் எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட செயல்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிற ஒரு கருத்து உள்ளவர். அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய
அமைப்பாகவும் வரமாகவும் அமைஞ்சது. ஏன்னா இவ்வளவு பெரிய விவரங்களை அரசாங்க ரீதியா நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைக்கிறதுக்கு முரசொலி மாறன் அவர்கள் ஒரு நேரத்துல மட்டும் இல்லாம இன்றளவும் என் மனசுல ஒரு குருஸ்தானத்துல இருக்கக்கூடியவராகவே அவர் இருப்பார். ஏன்னா அவர் நாட்டுக்கு செயல்படும் போது வாஜ்பாய் அவர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு அமைச்சு வாஜ்பாய் அவர்களுக்கும் அவருக்கு இடையில இருந்த இணக்கமும் அவர் காமர்ஸ் மினிஸ்ட்ரியா இருந்து செயல்பட்ட விவேகமும் இன்ன வரைக்கும் அளப்பரிய விஷயம். ஸ்பெஷல் எக்கானமி ஜோனுன்னு ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இந்தியாவில் உருவாக்கி இன்னைக்கு 18 லட்சம் பேர் இன்னைக்கு அதனால பயனளிக்கப்பட்டிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முதல் விதையாக அந்த அறிவோட விதையாக அர்ஜுனமூர்த்தியும் அது ஆக்கப்பூர்வமான ஒரு விருட்சகமாக செயல்பட்ட முரசொலி மாறனும் இன்றளவும் என் மனதில் வந்து மிகப்பெரிய இடம் உண்டு. அவர் தான் WTOல முதல் முறையாக கோல்டன் ஜூப்ளி இயர் 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா நடக்கும்போது வாஜ்பாய் அவர்கள் அவரிடம் பர்சனலாக வேண்டி எனக்கு ஏதாச்சும் ஒரு நாவலா ஒன்று பண்ணணும் மாறன், நீங்க அதுக்கு வேணுங்கிற உதவியை எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து அதை வந்து அவர் என்ன பண்ணாருன்னா அதுக்கு வேணுங்கிற ஒரு முயற்சியாக என்கிட்ட பேசினாரு. நான் அப்ப WTOல வந்து நமக்கு வந்து பங்களிப்பே இல்லாம இருக்கிறோம், அதனால கேட் தியரி பண்ணக்கூடிய ஏவி கணேசனை வந்து நீங்க அதை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவரை வந்து WTOல ஜட்ஜா போட்டா நம்ம நாட்டுல வந்து உலகமயமாக்கப்பட்ட இடத்துல நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன், இந்தியன் ரெப்ரசன்டேஷன் WTOல வேணும்னு அவருக்கு அது என்ன காரணம் ஏதுங்கிறத செயல்படுத்தி சொன்னோன்னே அவர் விருப்பப்பட்ட ஏவி கணேசன் அவர்களை இன்று வரையும் ஒரு உயிரோட இருக்கிற அவரை வந்து பழைய சிவில் ஏவியேஷன் செக்ரட்டரியா இருந்தார், காமர்ஸ் செக்ரட்டரியா இருந்தார், ராஜஸ்தானோட சீஃப் செக்ரட்டரியா இருந்தவரை அவர் செலக்ட் பண்ணி, இத்தனைக்கும் திராவிடத்துல வந்து இந்த பிராமண எதிர்ப்பெல்லாம் கொஞ்சம் இருந்தா கூட ஒரு வலிமையான ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஏவி கணேசன் அவர்களை தேர்ந்தெடுத்து WTOல 8 ஆண்டுகள் அவர் ஜெனிவாவில் பணிபுரிஞ்சாரு, ஆஸ் எ ஜட்ஜா பணிபுரிஞ்சாரு. அதுக்கு வந்து முரசொலி மாறனே காரணங்கிறதுல அதுக்கு அதுலேயும் நான் ஒரு விதையாக செயல்பட்டேங்கிறதுல எனக்கு இன்ற அளவுக்கு அதுலனா எனக்கு சந்தோஷம் உண்டு. அது மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக்ல முக்கியமானது நான் அவரோட சேர்ந்து பயணிக்கும் போது அரசாங்கம் எப்படி செயல்படும், அரசாங்கத்தோட நிர்பந்தங்கள் என்ன, அரசாங்கம் எப்படி செயல்பட்டா ஒரு வலிமையான அரசாங்கமாக செயல்படுங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு யோசனையும் செயல்பாடும் அவர்கிட்ட இருந்தது. இன்று வரைக்கும் எனக்கு அது ஒரு அனுபவ ரீதியாக பயன்படுறதுல நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதை தாண்டி அரசியல்ல நிறைய என்னை பயன்படுத்துவாரு. பிகாஸ் அவருக்கு ஒரு அரசாங்க ஆளுகளையோ அரசியல்வாதிகளோட நேரடி பயன்படுத்தினா அதனால வரக்கூடிய நல்லது கெடுதல் ஆராய்ஞ்சு நான் வந்து ஒரு அமெரிக்கன் தொடர்புல இருக்கிறதுனால ஒரு நேர்மையா தான் என்னால செயல்பட முடியுங்கிறது, டெக்னிக்கலாவே நான் நேர்மையா தான் செயல்பட முடியுங்கிறது தெரிஞ்சதுனால என்னை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துவார். இதுல நான் இந்த நேரத்துல நீங்க சொல்றதுனால கேட்கறதுனால அவர் என்னை எப்போதுமே அர்ஜுனமூர்த்தின்னு சொல்ல மாட்டாரு, ஆஞ்சநேயமூர்த்தின்னு சொல்லுவாரு. நான் கூட கிண்டலா எனக்கு என்ன வால் இருக்கான்னு கேட்பேன். அப்போ அவருக்கு தெளிவா சொல்லுவாரு, எப்போதுமே வந்து ஆஞ்சநேயர் மேல எனக்கு ஒரு மரியாதை பிரியம் உண்டு. புராண கதையா இருந்தாலும் அவரோட வெர்ஷன் அது இருந்தாலும் எனக்கு அது அவர் ஒரு ஞான மனிதனாக அதை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஞானஸ்தனா செயல்படணும்னா வெறும் அறிவை தாண்டின நிலையில தான் ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் கிடைச்சிட்டாவே வேண்டுதல் வேண்டாம இல்லாம போயிடும். அது மாதிரி உனக்கு இந்த சின்ன வயசுல, அப்ப நான் வந்து 30sல தான் இருக்கேன், என்னோட வயசு 30sல இருந்த வயசு. அப்போ இப்போ இந்த வயசுலயே உனக்கு வந்து இப்படி ஒரு ஞானத்தோட வேண்டுதல் வேண்டாம இல்லாம வேலை பார்க்குற பண்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்னை ஒரு தனி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு அவரோட. இது வந்து அவரோட செயல்பட்டது. வாஜ்பாய் அவர்களோட அந்த நேரத்துல அரசியல் சம்பந்தமா நிறைய நிகழ்வுல கோவிந்தாச்சாரியோட எனக்கு பழக்கம் இருந்தது. கோவிந்தாச்சாரி அவர்கள் மூலமா எனக்கு பாரதிய ஜனதா கட்சினா என்னன்னு ஒரு புரிதல் கிடைச்சது, RSS இயக்கத்தோட வலிமை என்னன்னு கிடைச்சது. இயற்கையிலே எனக்கு ஆன்மீக சிந்தனை ஜாஸ்தியா இருந்ததுனால அதுல ஒரு அழகான ஒரு செயல்பாடு இருந்தது. இதனாலதான் ஓம்காரானந்த சுவாமி அவர்கள் என்னை வந்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்த பிறகு ஃபார்ச்சுனேட்டா ஒரு சித்தருக்கு இணையான ஒரு குட்டி சித்தருக்கு இணையான ரஜினிகாந்த் அவர்களை என்னை கூப்பிட்டு நீங்க வந்து அரசியல் பண்ண சேர்ந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா உங்களுக்கு டெக்னாலஜி நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு இதே மாதிரி அன்பு கூர்ந்து ஒரு அன்பே சிவமா நீங்க எல்லாத்தையும் அன்பா படுறது மட்டும் இல்லை, இவ்வளவு அறிவும் ஆற்றலும் இருந்தாலும் அவங்க சொல்றதுல நான் சொல்ல அவங்க சொல்றதுல இருந்து இருந்தாலும் நீங்க வந்து அன்பா அணுகிறது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன், நீங்க என்னோட சேர்ந்து செயல்படணும்னு சொல்லிதான் தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஒரு கட்சியில தேர்ந்தெடுத்தது மட்டும் இல்லாம கட்சியை உருவாக்கி அந்த கட்சியில என்னை ஜெனரல் செக்ரட்டரியாவும் என்னை வந்து அந்த ஃபைல்ல கையெழுத்து போட வச்சது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. எங்க அப்பா எனக்கு பேர் அர்ஜுனமூர்த்தின்னு வச்சாலும் எனக்கு விலாசம் கொடுத்த பெரிய ஆன்மா வந்து ரஜினி சார் அவர்கள் தான். என் பேருக்கு மிகப்பெரிய விலாசம் இன்னைக்கு கிடைச்சிருக்கேன்னா ரஜினி அவர்களால கிடைச்சதான் என்று இந்த ஜென்மம் முழுக்க அந்த நன்றி உணர்ச்சியோட அவரோட இருப்பேங்கிற
பாதுகாக்கிறது தான் என்னோட பர்சனலான கமிட்மெண்ட் டு ஹிம். அது இன்ன வரைக்கும் நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். என்னால் அவருக்கு எந்த விதத்துலையும் குறையில்லாத ஒரு வாழ்வு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கிடையில திருப்பி எனக்கு ஆன்மீக அரசியலே நாட்டம் இருந்ததுனால ஒரு கண்ணு மோடி ஒரு கண்ணு ரஜினின்னு துணிச்சல் அவர் வராதுக்கு அடுத்த நாள் நான் சொன்ன ஒரு ப்ரெசன்டேஷனில் டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூவில் நான் அதை தெளிவாக சொன்னேன். அதனால் அவரே ரஜினி சாரே உனக்கு வந்து ரொம்ப மோடிஜி மேலே ரொம்ப மரியாதை உண்டு, அதனால் நீங்கள் திருப்பி பாஜகவிலே போய் சேருங்க, நீங்கள் தனி ஒரு அரசியல் கட்சியெல்லாம் நடத்த வேண்டியதில்லை, உங்கள் வயசுக்கும் அனுபவத்துக்கும் பெரிய இயக்கத்தில் இருந்தால் அது நிறைய பயன்படும், அதனால் நீங்கள் போய் கண்டிப்பாக சேருங்கன்னு வழிகாட்டினார். அவரோட வழிகாட்டுதல்படி திருப்பி மீண்டும் நான் பாஜகவிலே சேர்ந்தேன். அதனால் நான் ஒரே கட்சியில் தான் இருக்கேன். நடுவில் ஒரு கேம்ப் ஆஃபீஸராக வந்து ரஜினி சார்கிட்ட போயிட்டு வந்தது தான் என்னோட அரசியல் பயணம். மற்றபடி எனக்கு ஆன்மீக அரசியலில் அதிக ஆர்வம் உண்டு. நான் பல தொலைக்காட்சிகளுக்கு சொன்னபடி எனக்கு மோடி கிட்ட இருக்கிறது வந்து கிரேட் அட்மிரேஷன். அது உயர்வு நிகழ்ச்சியா சொல்லணும்னா ஒரு காதல்னே அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிக்க நன்றி சார். சில ஏதோ ஒரு ரஜினி சார் அவருடைய பார்ட்டி டு பி ஃபார்மா இருக்குச்சு. அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் அந்த கூடிய ஜனங்கள் கிட்ட. அதாவது என்னன்னா, ஒருவேளை நம்ம கட்சி ஜெயிச்சதுன்னா நான் சீஃப் மினிஸ்டரா இருக்க மாட்டேன், ஆனா எனக்கு யாரு கரெக்டா படுறதோ அவர் சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு நிபந்தனையோட உங்களுக்கு எல்லாம் சம்மதமா அப்படின்னு வந்திருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டிருக்காரு. எல்லாரும் வந்து சம்மதம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ ஒருவேளை உங்களை தான் அன்னைக்கு அவர் இண்டிகேட் பண்ணாரோ அப்படிங்கிறது நிறைய பேர் பேசிருக்காங்க. இவர் வந்து யார் மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு. எதுவா இருந்தாலும் அது வந்து அவர் வந்து கட்சி அது ஒரு மாதிரி அது இதுவாயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே அது பிசு பிசு போயிடுது. இப்போ பாஜகல வந்து ஒரு சேர்ன் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு ஓரளவுக்கு ஒரு பக்கமா போற மாதிரி தோணித்து. ஆனா 2024 ஒன்னும் கிடைக்காததுனாலயா என்னன்னு தெரியல, மீண்டும் சில பிளவுகள் வருகின்றனவோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருது. சார், முதல்ல வந்து பாஜகவுக்கு கிரவுண்ட் சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு புலப்பட்டிருக்கு? ஏன்னா நான் ஒண்ணு கண்டிப்பா சொல்ல முடியும், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கிரவுண்ட் சிச்சுவேஷன் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க இருக்காங்க, பணம் தின்னு கொட்டை போட்டிருக்காங்க. பாஜக என்பது வந்து ரிலேட்டிவ்லி நியூ பார்ட்டி, சிலர் மூத்த மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் சிச்சுவேஷன் பார்க்கும் பொழுது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 2026 தேர்தல்ல வந்து எந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு மெயின் பாயிண்டா முன்னால வரப்போறது? நீங்க முதலே சொல்லிட்டீங்க, பாரதியார் இன்னைக்கு இருந்தா என்னத்தை கேட்பாரு அப்படிங்கிறது. அது கரெக்ட் தான். அதுல ரெண்டு இதுவே கிடையாது, ஒப்பீனியனே கிடையாது. பட் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு அரசியல் வேணும்னா அது எந்த கட்சி, அண்ட் அது எப்படி அந்த கட்சி அந்த இடத்துக்கு போய் சேர முடியும்? சார், நான் திருப்பி சொல்றேன், நான் பாரதிய ஜனதா கட்சியில செயல்படுவதற்காக நான் இதை சொல்லலை. ஏன்னா ஒரு அரசியல் கட்சிங்கிறது எப்படி செயல்பட வேண்டும்னா ஒரு தீர்க்க தரிசனம் வேணும், அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். அந்த தொலைநோக்கு பார்வையை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த வெஹிக்கிள், அந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மாதிரி ஒரு வெஹிக்கிள் அது தொலைநோக்கு பார்வைங்கிறது. அதை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல டிரைவர் வேணும். இப்ப நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், இந்த இந்தியாவுக்கு நமக்கு பாரதத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆளுமை யாருன்னா அவங்க மோடி அவர்கள் தான். ஏன் மோடி அவர்கள் தான் நான் தைரியமா எங்க வேணாலும் வந்து எந்த மேடையில் வேணாலும் பேசி அதுக்கு வேணுங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நான் வந்து நரசிம்மராவ் அவர்களோட நெருக்கமாக பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது பிரபாகர் அவர் சன் மூலமா. அவரையும் நான் பார்த்துருக்கேன், அவரோட செயல் திட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கானமியை ரிஹாபிலிட்டேட் பண்றதுக்கான முயற்சியை விதை பண்ணாரு. அவர் தான் வந்து பிரைவேட்டைசேஷன்ல பவர் வந்து தன்னிறைவாகணும்னா பவர் ப்ரொடக்ஷன் வந்து எம்ஓஇ ப்ராஜெக்ட்லாம் கொடுக்கணுங்கிற முடிவு பண்ணதுல அவரோட செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்த தேவகோடா, அதுக்கப்புறம் வந்த குஜரால், இவங்களோட எனக்கு இணக்கமான உறவு வந்ததுக்கு காரணம் அவர் மாறனோட நெருக்கமாக இருந்ததுனால அவங்களெல்லாம் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு, அந்த அமைச்சரவையில் இருக்க எல்லாரோடையும் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இயற்கையிலே கிடைச்சது. இதுல நான் பார்க்கும்போது அவங்க தேவகோடா அவர்கள் வந்து கீழ்மட்டம் ஃபார்மர் லெவல்ல அடித்தட்டு மக்களோட மனோபாவத்துக்கு என்ன செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்பட்டவரை அவர் இருந்தார். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ல இருந்ததுனால ஒரு டிப்ளமேசியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பாரத பிரதமராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஜ்பாய் அவர்கள் வந்தாங்க. வாஜ்பாய் அவர்கள் வந்ததுல இருந்து என்ன பண்ணாங்க, ரெண்டு விஷயத்த அவரும் முயற்சி எடுத்தார். ஒண்ணு பாதுகாப்புக்கு வேண்டி உங்களுக்கு தெரியும், அணு குண்டு சோதனை பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த சைடு கோல்டன் ட்ரையாங்கிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும். கோல்டன் ட்ரையாங்கிள் ரோடு நம்ம ஊர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோல்டன் குவாட்ரிலேட்டரல் நினைக்கிறேன்.
கோல்டன் ட்ரையாங்கிள் தெரியல, அது பாத்துக்கங்க. ஸோ இந்த இந்த ரோடு வந்து கரெக்டா கணக்கு பண்ணி ரெடி பண்ணணுங்கிறத முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணாருன்னா கம்ப்ளீட்டா வந்து இந்தியா முழுக்க வந்து சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி ரோடோட வளர்ச்சிக்கு வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த நம்மளோட இன்னைக்கு டோல் ரோடெல்லாம் இவ்வளவு பெருசுக்கு வந்ததுக்கு காரணம் அவங்க வாஜ்பாய் அவர்களோட முன்னெடுப்பு தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சாருன்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி ஆனா இண்டஸ்ட்ரியஸோட growth நிறைய வந்துடும், லாஜிஸ்டிக் இம்ப்ரூவ் ஆகுறது தான் நம்ம நாட்டில் வந்து பெட்ரோலியத்தோட சேமிப்பு வருங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி அந்த டெரிவேட்டிவ் எடுத்து அவர் ஒரு பங்கை அதில் செயல்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்த திருப்பி மன்மோகன் சிங் 10 ஆண்டுகள் ஆளும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக வந்து எக்ஸ்போர்ட் குரோத்துக்கு வரணும், நிறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணணும், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் பண்ணணும், பேங்க்ல வந்து நிறைய ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், பேங்க்ல லோனு வந்து தைரியமாக கொடுக்கறதுக்கு வேணுங்கிற முயற்சி பண்ணணும், இப்படியெல்லாம் நிறைய பண்ணாங்க. ஏன்னா அங்கே ப்ராப்பராக ஒரு டிரைவர் சீட்ல வந்து எல்லாமே சேர்ந்து ஆழக்கூடிய சக்தி அவர்கிட்ட மன்மோகன் சிங் இல்லை. ஏன்னா அது வந்து நிறைய மல்டி பார்ட்டி சிஸ்டமா நிறைய பார்ட்டிலேருந்து வந்த பீப்புளா இருந்தாலும் அவங்கவுங்க இண்டிபெண்டா செயல்பட்டாங்களே, கலெக்டிவ் டிசிஷன் கலெக்டிவா இந்த இந்தியாவை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பாதையில அவங்க எடுத்துட்டு போகாது. அது பெரிய பின்னடைவு காங்கிரஸுக்கு. தோ அவர் ஒரு எக்கனாமிஸ்டா இருந்து ஒரு சிறப்பான ஒரு பாரத பிரதமராக இருந்தா கூட அவருக்கு கீழே இருந்தவங்கள ரொம்ப இண்டிபெண்டா இருந்ததுனால, அட்டானமஸா இருந்ததுனால அந்த செயல்திறன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்ததுங்கிறது என்னோட அனுபவத்துல இருந்தே எனக்கே தெரியும். ஏன்னா நான் மிகப்பெரிய தொழில் கார்பரேட் கம்பெனி நடத்துனதுனால எனக்கே அதோட நல்லது கெடுதல் எல்லாமே தெரியும். இது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா இப்ப கடந்த 10 ஆண்டுகள், இப்போ 11வது ஆண்டுல நம்ம மோடி அவர்களோட தலைமையில பாரதம் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கும் போது அவரோட மிகப்பெரிய ஆளுமை என்னன்னா, வந்தோட நாடுல பாரத பிரதமர் ஆனோன்னு அவர் முதல் முயற்சியை ஸ்வச் பாரத்தை தான் எடுத்துக்கிட்டார். ஏன்னா சுகாதார கேடு இருக்கிற வரைக்கும், சுகாதாரம் சுத்தம் இல்லாத வரைக்கும் மனோபாவத்துல கூட ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட் வராது. நீங்களே பார்த்திருக்கீங்க, நம்ம வீட்டை நல்லா கூட்டி அடம்பி ரொம்ப குவாலிட்டியா பண்ணி ஒரு விசேஷத்துக்கு நம்ம பண்ணும்போது நம்ம மனசு, எல்லாரோட மனசும் ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கும். ஆனா அழுக்கு இதா இருக்கும் போது நமக்கு நெகட்டிவ் ஸ்பிரிட் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம இந்தியா முழுக்க ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட், ஒரு பிரபஞ்சத்தோட சக்தியோட பாசிட்டிவ் ஸ்பிரிட்டை நம்ம கெயின் பண்ணணுங்கிறது அந்த நல்ல ஒரு ஞானத்துல அவர் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்வச் பாரத் எடுத்தார். அந்த ஸ்வச் பாரத்தை எடுத்து சாதாரண பெண்களோட கழிப்பறைக்கு கூட இந்தியா கஷ்டப்படும் போது பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு, கழிப்பறைக்கே பாதுகாப்பு கொடுத்து கழிப்பறையே இல்லாத ஒரு நாட்டில் என்னங்கிறது உணர்ந்து அதுக்கு வேணுங்கிற பெரிய முன்னெடுப்பு எடுத்து ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணார். அன்பார்ச்சுனேட்டா அவர் அதெல்லாம் பண்ணும்போது இந்த ஏழ்மைங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்ததுனால ஏழ்மையை ரெக்கவர் பண்றதுக்காக என்ன பண்ணாருன்னா இதுல ஃபோக்கஸ் பண்ணார். அதாவது முடிஞ்ச வரைக்கும் இலவசமான பொருட்களை அவங்களோட உணவுக்கு வேணுங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருவோம். உணவு உத்தரவாதம் கொடுக்காம வறுமையை அடிக்கிறதுங்கிற ரொம்ப கஷ்டம். அவன் உணவுக்காண்டிய போராடுற வாழ்க்கை வாழ்றதுனாடி தன்னோட தன்னிறைவுக்காண்டி தன்னோட வளர்ச்சிக்காண்டி வருமானம் பண்ணாம வயிற்றுக்கு வருமானமாங்கிற ஒரு கவலை அவர்கிட்ட ரொம்ப கவலையா இருந்தார். வயிற்றுக்கு வருமானமா, வயிற்றுக்கு போராடுறதுக்காண்டியும் உழைக்கணுமா, அவனோட ரத்தம் எல்லாம் தான் வயிற்ற ரொப்புறதுக்கு தான் உழைக்கணுமான்னு பயந்தார். அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் என்ன பண்ணார், உணவெல்லாம் மேக்சிமம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு அந்த முயற்சி பண்ணதுனாலதான் இன்னைக்கு 25 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு மேல வர்றதுக்கு காரணமா இந்த 10 ஆண்டுகள் நடந்ததுக்கு ஒரே காரணம் அவர் எல்லாத்துலயும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த ஃபினாமினலி ஃபென்டாஸ்டிக் டீடைல் ஒரு பர்சனாலிட்டி. அவர் டீடைலிங்ல இருப்பார். எது பண்ணாலும் ஒரு பாரத மண்டபம்னு கட்டி ஒரு பில்டிங் ஒரு பிரிக் அண்ட் மார்டர் கட்டினா கூட அதுல அவர் டீடைலிங் வந்து ஃபினாமினலா வெரி குட்டா இருக்கும். அந்த பாரத மண்டபத்துல நடராஜர் சிலையை முன்னால வச்சு அதை அழகு மட்டும் உண்டு பண்ணல, இந்தியாவோட கலாச்சாரத்தை உலகம் முழுக்க பறைசாற்றத்துக்கு முயற்சி பண்ணாரு. அதுல அவர் பேதமே பார்க்கறதில்ல, அதுல தமிழன்னு பார்க்கறதில்ல, உருதுன்னு பார்க்கறதில்ல, ஆமா இவன் மொழியோ மதமோ இனமோ அவருக்கு அதுல கவலையே இல்லை. அதுல பாரதம் நல்லா இருக்கணும், பாரதம் வந்து வெற்றிகரமான பாரதமா இருக்கணும். நம்ம பாரதம்ங்கிறது இந்துத்துவாங்கிற கலாச்சாரமே, இந்துத்துவாங்கிறது பெரிய கலாச்சாரம் தான். நம்ம இனமாக பிரிந்திருந்த மதமா பிரியாத ஒரு நாடுங்கிறதுல அவர் தெளிவா இருந்தார். மதம்ங்கிறது இம்போர்ட்டட் மதம் நம்ம நாட்டுக்குள்ள வந்ததுனாலதான் இந்த மதம்னு ஒரு செகுலரிசம் ஃபார்மேட்டே தேவையா போயிடுச்சு. அதர்வைஸ் பாரதம் ஒரு 300 ஆண்டு 400 ஆண்டுக்கு 500 ஆண்டுகளுக்கு பின்னால போனா நம்ம இனமா பிரிஞ்சிருந்தோம் ஒழிய மதமா பிரியாத நாடு. நம்ம இம்போர்ட்டட் மதங்கள்னாலதான் செகுலரிசம்
அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தேவையில்லாத வார்த்தை வந்தது. அதை திருப்பி அவர் முன்னெடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்கு தான் இந்துத்துவாங்கிற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய பொருளே என்ன இருக்குன்னா பாரதத்தோட கலாச்சாரம். கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியாக தான் பாரத மண்டபம்னே பேர் வச்சார் அதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இது மாதிரி அவரை நான் சொல்லணும்னா நம்ம ஒரு 5 மணி நேரம் நம்ம பேசணும். அவர் வந்து காசியை சுத்தம் பண்ணதா இருக்கணும், காசியோட காரிடார் பண்ண இருக்கணும், காசி தமிழ் சங்கமம் தமிழையும் காசியை ஒன்று சேர்க்கிறதா இருக்கணும், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமமா இருக்கட்டும், எல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரு ஒற்றுமை இருக்கு, ஒரு நமக்கு ஒரு யூனிட்டி இருக்கு, டிவைட் இது இருக்கு. இதுக்குள்ள ஒரு யூனிட்டியை கொண்டு வந்தா இந்த வசுதெய்வ குடும்பங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் ரெடி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வேவுங்கிறது ஒரு சினிமா உலகத்துக்காண்டி ஒன்று பண்ணுவார், ஏங்கிறது ஒரு டெக்னாலஜி உலகத்துக்காண்டி எடுத்து பண்ணுவார். அதே மாதிரி யூபிஐங்கிறது வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் டிஜிட்டல் யுகத்துல டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணணுங்கிற முடிவு எடுத்ததுனால தான் இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு வந்திருக்கு. இதுல எனக்கு ஒரு சொந்தமா ஒரு சந்தோஷம் உண்டு. ஏன்னா இந்த டிஜிட்டல் பேமெண்ட் ஸ்ட்ரக்சரை 2012 இந்தியாவுக்கு வந்து NFC டெக்னாலஜி மூலமா இந்தியாவுக்கு கொண்டாந்தது இந்த அர்ஜுனமூர்த்திங்கிறதுல அந்த ஆரம்ப புள்ளியா நான் இருந்தேங்கிறதுல இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பெருமிதம் உண்டு. அதுல பெரிய பெருமிதம் உண்டு எனக்கு. ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒர்க் பண்ணது, ஆக்சிஸ் பேங்கோட ஒர்க் பண்ணது, பேடிஎம்க்கு அந்த NFC டெக்னாலஜியை ப்ரொவைட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்ல என்னோட தொழில் சார்ந்த நான் இருந்ததுனால அதோட வளர்ச்சி தொழில் சார்ந்து இருக்கும் போது அதோட நியூவான்சஸ் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு நியூவான்சஸ்க்கு பொருத்தமாக இந்த நாடை வந்து கரெக்டா அந்த யூபிஐ ஸ்ட்ரக்சர் அவர் பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு ஒரு அற்புதமான மனிதராக இருந்தா, எவ்வளவு சித்தாந்தமும் சிந்தனையும் மக்கள் நலனும் சார்ந்த ஒரு மனிதனாக இருந்தா இந்த அளவுக்கு செயல்பட முடியுங்கிறதுல சிவில் ஏவியேஷனா இருக்கட்டும், இவ்வளவு ஏர்போர்ட் பண்றதா இருக்கட்டும், வந்தே பாரத் ட்ரெயினா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் சைட்ல வெறும் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் ரோடு மட்டும் அவர் அனுமானிக்கல, ரோடு சார்ந்த இதெல்லாம் வாகனங்களையும் அவர் முக்கியமா முன்னெடுத்தார். ஏன்னா வாகனங்களோட சிறப்பு முக்கியங்கிறத அவர் தெளிவா வச்சிருந்தார். இந்த மாதிரி எல்லா சைடும் 360 டிகிரில எதையுமே அவர் குறைய வைக்கல. போர்ட்டோட ரீஸ்ட்ரக்சர், டெலிகாம், 5G 6G இது வரைக்கும் நம்ம ஓன் பண்ணணும். இப்ப சிப்செட் வரைக்கும் வந்துட்டார். இன்னைக்கு இந்தியாவில் சிப்செட் தயார் பண்ணுங்கிறது வந்துட்டார். வேலை வாய்ப்புக்கு வந்து அவர் வேலை வாய்ப்பை தாண்டி போய் வேலை உத்தரவாதத்துக்காண்டி வேலை பார்க்க போனதுனால தான் ஸ்கில் இந்தியா டெவலப் பண்ணார், ஸ்டார்ட் அப் இந்தியா டெவலப் பண்ணார். நித்தி ஆயோக் கூட வந்து ஒரு அந்த ஃபண்டமெண்டலே பியூட்டிஃபுல்லா ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரீகான்ஸ்டியூட் பண்ணி நித்தி ஆயோக் இருந்தாதான் மக்களுக்கு ஒரு ரோட் மேப் கொடுக்க முடியும், அவங்களோட செயல்திறனை கூட்ட முடியும். எல்லாத்துலயும் அதுக்கு வேணுங்கிற ஸ்கீம், அதுக்கு வேணுங்கிற சப்சிடி, அதுக்கு வேணும். இப்ப கூட அமெரிக்காவோட பிரச்சனை வந்த போது கூட அதுக்கு நம்ம ஒரு சப்சிடி பண்ணி இந்த பொருளாதாரத்தை மீட்கணும்னு சொன்னார். இப்ப ரீசெண்டா வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்காங்க. என்ஜிஓ வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிற மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுல 12 லட்சம் என்ஜிஓ அமைப்பை நான் உருவாக்க போறேன். இந்த 12 லட்சம் என்ஜிஓ அமைப்பை நான் உருவாக்குறதுக்கு இப்ப தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல ஏன் நான் செயல் பண்றேன்னா, மோடிஜி அவர்கள் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாலே வோக்கல் ஃபார் லோக்கல்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்தார். அதை வந்து கிராமம் முழுக்க சேர்க்கல. வோக்கல் ஃபார் லோக்கல்ங்கிற திட்டத்தினாலதான் நம்ம நாடு தன்னிறைவு அடையும், பெர் கேபிட்டா கூடும், ஜிடிபியோட இன்கிரிமெண்டல் ஜிடிபி குரோத் அங்கேதான் இருக்கு. ஆனா இப்ப இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப், இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சியெல்லாம் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம், கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனுக்கு வட்டி எக்ஸ்ட்ரா வாங்குற ஒரு குரூப்பை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்களே ஒழிய ஜிடிபி ரிலேட்டடா அது வந்து தன்னிறைவு உண்டதா ஒரு பெர் கேபிட்டா இன்கிரிமெண்டல் பெர் கேபிட்டா பண்ணி அவங்க வேலையை பார்க்கல. இப்போ அதோட குறையும் அந்த வேதனையும் என் மனசுல ரொம்ப நாளா இருந்தது. அதனாலதான் நான் வந்து இவ்வளவு பெரிய அனுபவங்கள், இவ்வளவு பெரிய இருந்தா கூட எனக்கு அந்த பதவி கொடு இந்த பதவி கொடுங்கிறதெல்லாம் தாண்டி போய் எனக்கு என்ஜிஓன்னு ஒரு பிரிவு தான் கட்சியா இருந்தாலும் அதை இயக்கமா மாற்றக்கூடிய மிகப்பெரிய முயற்சியில நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் அதுல வெற்றி அடைவேன். என்னால 12 லட்சம் பேர் பயனளிவாங்க. இந்த 3 வருஷத்துல நீங்க பாருங்க, 12 லட்சம் பேரை நான் வந்து இதுல ஆன்போர்டு பண்ணி தன்னிறைவாக்குறது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆல்ரெடியே தமிழ்நாடு 11.6 ஜிடிபி இருந்தது. நான் நிச்சயம் 18.5 18க்கு மேல ஒரு ஜிடிபி இன்கிரிமெண்டல் ஜிடிபி க்ரோ பண்ற அளவுக்கு செல்ஃப் சஸ்டெயின்டா சுயசார்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குறதுல நான் தெளிவா இருக்கேன். எனக்கு அதுல இந்த என்னோட கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளா நான் பயணம் பண்ண வாழ்க்கை, அதுல 40 ஆண்டுகள் தொழிலே நான் சிறப்பா செயல்பட்டதுனால வந்த அனுபவம், எஸ்பெஷலி நான் எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி நடத்திருக்கேன், மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திருக்கேன், நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி செயல்படுத்தியிருக்கேன். இதனால எனக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணி அதை பிராண்டிங் பண்ணி அதை எப்படி பொசிஷன் பண்ணணும்னு தெரியும். அதனாலதான் எங்களோட செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன், அவங்க கடல் உருண்டை பண்றது, பொறி உருண்டை பண்றதுலாம் நாங்க பண்ண போறதே இல்லை. நாங்க பண்ண போறது நான் ஃபுட் ஐட்டம். அந்த நான் ஃபுட் ஐட்டம் அவ்வளவுமே
வந்து மக்களோட வருமானத்துக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபா ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல உமன் சம்பாதிக்கணுங்கிறது தான் என்னோட திட்டம். 600 ரூபா சம்பாதிக்கக்கூடிய பொருள் தான் அவங்க தயாரிக்கணும்னு சொல்லி 600 பொருள்களை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல மெயினா இஸ்ரேலோட சேர்ந்து சில டெக்னாலஜி, சில ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு வந்து ஆல்ரெடி உலகம் முழுக்க நம்ம மோடிஜி போய் நல்ல உறவை ஏற்படுத்திட்டு வந்திருக்காரு. அந்த நல்ல உறவு 2 கம்பெனிக்கு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் மாதிரி நம்ம சின்னது மைக்ரோ லெவல்ல பாட்டம் ஆஃப் த பிரமிடுக்கு கொண்டே கொடுக்கணுங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அந்த ஆர்வமா செயல்படுறதுக்கு எங்க கட்சி எனக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நிச்சயம் கட்சிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உழைப்பு தான் நம்ம கட்சியில வந்து 12 லட்சம் உறுப்பினர் சேர்க்கையா அது மாறிடும். அதுவும் விசுவாசமான உறுப்பினர்களா அவங்க இருப்பாங்க, நம்ம கட்சியை சார்ந்து விசுவாசமான உறுப்பினர்களா இருப்பாங்க. அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய எண்ணம். அந்த எண்ணத்தை செயலாக்கக்கூடிய வேகமும் எங்க கட்சியோட சப்போர்ட்டும் எனக்கு இருக்கிறதுனால மோடியோட மிகப்பெரிய ஆளுமை, மோடியோட மிகப்பெரிய கான்செப்ட் வோக்கல் ஃபார் லோக்கல் முன்னிறுத்தினாவே போதும். தமிழ்நாடோட ஜிடிபி குறைஞ்சபட்சம் 14% இன்கிரிமெண்டல் குரோத்துக்கு எடுத்துட்டு வரதுக்கு இதுவே வாய்ப்பா இருக்கும். இதுவே வந்து பெர் கேப்டாவோட வளர்ச்சிக்கு இருக்கும். வறுமை ஒழிப்புங்கிறது இந்த இடத்துல இருந்தா வறுமை ஒழியணும். ஏன்னா கேட்டா பாட்டம் ஆஃப் த பிரமிட் தான் இன்னைக்கு வறுமையில இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் ஃப்ரீ பீஸ் கொடுத்து இவங்க ஓட்டு வாங்குறாங்க. அவங்களுக்கு தான் 1000 ரூபாய் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் போகணும். அவங்க தன்னிறைவு ஆகணும்னா, அவங்களோட சித்தாந்த நாகரிக மனப்பான்மைக்கு வரணும்னா, தங்கிலீஷ் இல்லாத ஒரு நாகரிகத்தை தமிழ்நாட்டுல கொடுக்கணும். பாரதம்ங்கிற உணர்வு, தேசிய உணர்வோடு அவங்க செயல்படும் போது அவங்க பூமி வந்து இத்தினோண்டு குறுகுன ஒரு ஸ்டேட் பூமியா இல்லாம பறந்து விரிந்த பாரதத்துல அவங்க செயல்படக்கூடிய அமைப்பு நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா இந்த ஜென்மம் எனக்கு நல்ல ஜென்மமா இருக்குங்கிற நம்பிக்கையோட செயல்பட்டு இருக்கேன் சார். மிக்க மிக்க நன்றி சார். இந்த இனிஷியேட்டிவ் மிகவும் மகத்தான ஒரு இனிஷியேட்டிவ். இப்போ இந்த இனிஷியேட்டிவ் பரவ வந்து மக்களுக்கு மோடி அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி வந்து உங்களுடைய அதாவது பர் கேபிட்டா இன்கம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது தனி மனிதனின் இது சம்பளம் அதான் பர் கேபிட்டா இன்கம். அந்த பர் கேபிட்டா இன்கம் தானா உயர ஜிடிபியும் தானா உயரும். திஸ் இஸ் சம் டோட்டல் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அதனால இது ஒரு மிகவும் நல்ல மகத்தான முயற்சி உங்களுது. இதுல நீங்க கண்டிப்பா நீங்க சக்சீட் ஆவீங்கல எனக்கு ஒரு டவுட்டும் இல்லை சார். நம்ம இன்னும் மேலும் நிறைய விஷயம் பேசணும் இது மாதிரி. ஏன்னா அடுத்த தடவை நம்ம வேணா வி கேன் டாக் அபவுட் ஒரு அது எந்த இடத்துல இருக்கு, அதாவது விதை வச்சிருக்கீங்களா, நாத்து வந்துடுத்தா, அது செடியா இருக்கா, அது மரமா இருக்கா, காய்க்கிறதா, அப்படிங்கிற சில 2-3 டாபிக்ஸ் நீங்க வந்து சொன்னீங்கன்னா அதை பத்தி எடுத்துக்கலாம். ஸ்பெசிபிக்கா இதுல வந்து எப்படி இது வந்து வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசலாம். இன்னைக்கு இந்த ஒரே இன்றோட இங்கே நிறைவு பண்ணிக்கலாம். மிக்க மிக்க நன்றி சார். நேர்களே, உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். எங்க சேனலை லைக் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் பாருங்க, இட்ஸ் இன்ஃபினிட், அதுக்கு அளவே இல்லை. அதனால இது இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ் வந்தாதான் வந்து உங்களுக்கு மக்களை வந்து எப்படிலாம் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதை கண் திறந்து விட்டு இருக்கிற எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி கொண்டு வந்து அவங்க கிட்ட யூஸ் பண்ண வைக்கிறது. இது பெரிய பெரிய முயற்சி தான். மிகவும் வெரி சர்ப்ரைஸ். ஏன்னா இதை பத்தி நம்ம பேசவே இல்லை. இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம இன்னைக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஃப்ரீ வீலிங் டிஸ்கஷனா தான் இருந்திருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் ஆரம்பிச்சேன் நான். அதுக்கப்புறம் வெரி 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 நைஸ். குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், தயவு செஞ்சு மன்னிக்கணும். ஏன் இந்த சப்ஜெக்டை உங்களோட தொலைக்காட்சியில நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன்னா, நீங்க வந்து அமெரிக்காவில் வாழும் தமிழர். ஏன்னா உலக வளர்ச்சி என்னங்கிறது அமெரிக்கர்களுக்கு ஈஸியா தெரியும். ஏன்னா தட்ஸ் அ பிளேஸ், இன்னோவேஷன் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பூமி அது. அந்த பூமியில இருக்கீங்க. அங்கேருந்து நீங்க உங்களோட பேர்ட் ஐ வியூல இருந்து தமிழகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வேதனை இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அமெரிக்கா வாழ் தமிழர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன வேதனைப்படுறாங்கன்னா, எவ்வளோ இருக்கு, ஏன் இதெல்லாம் எடுத்து அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது, ஏன் அந்த முயற்சியை பண்ண மாட்டேங்குது. நீங்க ஒவ்வொருத்தரையும் உங்களை மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் என்னோட பேசும்போதெல்லாம் அதை வந்து வருத்தப்பட்டு பேசுவாங்க. இதெல்லாம் என் மனசுல ஆழமா இருந்தது. அதனாலதான் இது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அதை கிரியேட் பண்ணா அட்லீஸ்ட் நம்ம இந்த அரசியலுக்கு வந்து, அரசியலுங்கிறதே ஒரு சேவை தான், சமூக சேவை தான் அரசியல். அரசியலுங்கிறது அதிகாரம் இல்லை இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். அரசியலுக்கு தேவை அன்பே சிவம் தான் தேவை. அதனாலதான் என் நண்பர்கள்லாம் என்னை அன்பே சிவம் அர்ஜுனமூர்த்தின்னு கிண்டலா கூப்பிடுவாங்க. அவங்க அது சும்மா ஜோவிலா சொன்னா கூட உண்மையிலேயே நான் அன்பே சிவம் அர்ஜுனமூர்த்தி ஆகணுங்கிற விருப்பத்தோட தான் நான் அதை செயல்படுறேன். மிக்க மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரம், வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார்.